நீங்க தங்கத்த விக்க போறீங்களா? உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரைம் கோல்ட் ஆப்ப ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க தங்கத்த வாங்கும்போது ஒரு பிரைஸ்க்கு வாங்குறீங்க. அதே தங்கத்த விக்கும்போது வாங்குனத விட கம்மியா தான் விக்கிறீங்க. இது எப்படி நடக்குது தெரியுமா? அதுக்கு 4 ரீசன் இருக்கு. நம்பர் 1 வேஸ்டேஜ். நீங்க தங்கத்த வாங்கும்போது செய்கூலி, சேதாரம்னு சார்ஜ் பண்றாங்க. ஆனா அதே தங்கத்த விக்கும்போது இதெல்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது. அப்போ மார்க்கெட்ல தங்கத்துக்கு என்ன பிரைஸ் இருக்கோ, வெறும் தங்கத்தோட மதிப்ப மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. இது உங்களுக்கு 100% லாஸ் தான். செகண்ட் ஒன் மெல்டிங் லாஸ். இது தங்கத்தோட பியூரிட்டி டெஸ்டிங். தங்கத்த உருக்கும்போது உங்க நகையோட டிசைன் அண்ட் ஸ்டோன பொறுத்து உங்க எடையில இருந்து 1ல இருந்து 3% குறையுது. இது டைரக்டாவே உங்க அமௌண்ட்ட லாஸ் பண்ணுது. தேர்ட் ஒன் பியூரிட்டி டெஸ்டிங். ஒரு தங்கம் பியூரா இருக்கிறதுக்கு 22K இருக்கணும். ஆனா பொதுவாவே நகைக்கடைகள்ல விக்கும்போது பியூரிட்டி கம்மியா இருக்குன்னு உங்களோட அமௌண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே உங்களுக்கு லாஸ் தான். ஃபோர்த் ஒன் ஹிடன் சார்ஜஸ். ஹால்மார்க்கிங் டெஸ்டிங், ஸ்டோன் ரிமூவல், சர்வீஸ் ஃபீ, மார்க்கெட் டிடக்ஷன் இந்த மாதிரி 4 ரீசனுக்காக உங்களோட அமௌண்ட்ல இருந்து 2ல இருந்து 5% கம்மி பண்ணுவாங்க. மொத்தமா சேர்த்து உங்க அமௌண்ட்ல இருந்து 10ல இருந்து 18% உங்களுக்கு லாஸ் தான். இந்த மாதிரி இழப்பீடெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஹால்மார்க்கிங் சர்டிஃபைட் பையர் கிட்ட உங்களோட தங்க நகையை சேல் பண்ணுங்க.